2024-25 ஆண்டில் பாஜக 6,654 கோடி ரூபாய் தேர்தல் நிதியை நன்கொடைகளாக பெற்றுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 68% அதிகம் என்று தெரிய வருகிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் எவ்வளவு தேர்தல் நிதி பெற்றன, கொடுத்தது யார் யார் என்ற முழு தகவல்களை வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓட்டியோ கார்கே. தேர்தல் நிதியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பெல்லாம் தேர்தல் பத்திரங்கள் இருந்தது. 2018 24 வரைக்கும் தேர்தல் பத்திரங்கள் இருந்தது. தேர்தல் பத்திரங்கள் வெளிப்படைத்தன்மையா இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்களை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு ஒரு முழு நிதியாண்டுக்கான நிலவரம் இப்போது வெளிவந்திருக்கிறது. எந்த அரசியல் கட்சிகளாக எவ்வளவு நிதியை வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதில் தேர்தல் நிதியில் உச்சம் தொட்டிருக்கிறது பாஜக, தள்ளாடி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் அப்படின்ற செய்தி. காரணம் என்ன அப்படின்னா 2024-25 நிதியாண்டு, அதாவது தேர்தல் நடந்த ஆண்டிலிருந்து ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அப்போ இருந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 6,654 கோடி ரூபாயை தேர்தல் நன்கொடையாக பெற்றிருக்கிறது பாஜக. இப்போ எலக்ட்ரல் பாண்ட் இல்லாமல் தேர்தல் நன்கொடைகளை வேறு, அதாவது அறக்கட்டளைகள் மூலமாக பாஜக பெற்றிருக்கிறது அப்படின்ற தகவல் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டு அந்த தகவல் நமக்கு வெளிவந்திருக்கிறது. சரி, இப்போ இது கடந்த ஆண்டை விட, அதாவது 23-24 நிதியாண்டை ஒப்பிடும்போது இது 68% அதிகம். எவ்வளோ வாங்கினாங்கன்னா 3,967 கோடி ரூபாய் தேர்தலுக்கு முந்தைய ஆண்டில் கிடைச்சது. ஆனால் அதன் பிறகு 6,654 கோடியாக அது உயர்ந்து விட்டது. இதன் மூலமாக அவங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தல், 9 மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்காங்க. இந்த நிறுவனங்கள் இது எப்படி கிடைக்குது அப்படின்னா, நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள். ஸோ ஒரு நிறுவனம் கொடுக்கலாம் அல்லது தனிநபர்களும் கொடுக்கலாம். பாஜகவிலே பல முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள்லாம் 3 லட்சம் 1 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் யார் ஹையஸ்டாக இருக்காங்க அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது இவர்கள் தேர்தல் அறக்கட்டளைக்கு நன்கொடையாக கொடுப்பாங்க. அந்த அறக்கட்டளை அப்படியே வந்து கட்சிக்கு இதை நிதியாக கொடுக்கும். இதுதான் இதனுடைய புது ப்ரொசீஜராக இருக்கிறது. சரி, பாஜகவுக்கு நிதி கொடுத்ததில் ஹையஸ்ட் யார் என்ற லிஸ்ட்டை பார்க்குறோம். சீரம் நிறுவனத்தை பொறுத்தவரை 100 கோடி ரூபாய். சீரம் தான் வந்து நமக்கான அந்த கோவிட் இன்ஜெக்ஷனை கொடுத்தது வந்து சீரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 100 கோடி ரூபாய். ருங்டாசன்ஸ் நிறுவனம் 95 கோடி ரூபாய். வேதாந்தா நிறுவனம் 67 கோடி ரூபாய். ஐடிசி 35 கோடி ரூபாய் அப்படின்னு நிறுவனங்களுடைய லிஸ்ட்டை பார்க்குறோம். தனிநபர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக முதலமைச்சர்கள்லாம் 1 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு நிதியை கொடுத்திருக்கிறார்கள். சரி, மற்ற கட்சிகள் எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 522 கோடி ரூபாயை பெற்றிருக்கிறது. எலெக்ஷன் ஆண்டிலேயே அவ்வளவுதான் பெற்றிருக்கிறது. அப்போ அவங்களுடைய அக்கௌண்ட்லாம் ஃப்ரீ செய்யப்படக்கூடிய சூழல் இருந்தது தேர்தலுக்கு முன்புன்றது கவனிக்கத்தக்கது. அதற்கு முன்பு 1129 கோடி வாங்கின காங்கிரஸ் அதுல சரிபாதி கூட வாங்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ காங்கிரஸுக்கு கிடைத்த நிதியில பாதி தான் கடந்த வருடம் கிடைத்திருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 618 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தில் இருந்தது. அடுத்து இது நேரடி இதில் 184 கோடியாக குறைந்து விட்டது. பிஆர்எஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பிஆர்எஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருந்தப்போ 580 கோடி ரூபாய் வாங்கியிருந்தாங்க. இப்போது 15.09 கோடியாக அப்படியே சுருங்கிச்சு. 580 கோடி எங்க இருக்கு, 15 கோடி எங்க இருக்குன்னு பாருங்க. ஆம் ஆத்மி தான் இதுல விதிவிலக்கு. ஆட்சியில் இல்லாத போது 39.2 கோடியை வாங்கியிருக்காங்க. ஆட்சியில் இருந்த போது 22 கோடி தான் அவங்களுக்கு தேர்தல் நிதியாக கிடைத்தது. இதுல பிஜேடி கட்சியை பொறுத்த வரைக்கும் 60 கோடி ரூபாயை அவர்கள் தேர்தல் நிதியாக பெற்றிருக்காங்க. ஆனால் அதற்கு முன்பு 246 கோடி ரூபாய் அவங்க பெற்றாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 10 கோடி ரூபாய் தான் நிதி கிடைத்திருக்கிறது 2024-25 ஆண்டுல அப்படின்றதான் இப்போதைய புள்ளி விவரம். இதுல எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் நிதி அப்படியே சரிபாதியாக குறைகிறது. பாஜகவுக்கு 60% மேல உயர்ந்திருக்கிறது அப்படின்ற விஷயங்களும் இதன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. நன்றி கார்கே. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.